Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala ali hizbillah ma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. இன்றைய நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மாவடிப்பள்ளி ஜனாசா மக்கள் அமைப்பினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இஸ்திகார் சார் அவர்களே, அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரை நிகழ்த்தியிருந்த கண்ணியத்துக்குரிய ஷேக் ஃபௌஸ்தீன் தப்லீக் ஹஸ்ரத் அவர்களே, நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவரையும் விழிக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால், புகழுக்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த அல் குர்ஆனை பாடமாக்குகின்ற அந்த விடயத்திலே ஆரம்பத்திலே அபூபைதா ஹஸ்ரத் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஓதி தந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அப்துல் ரஹீம் ஹஸ்ரத், அதனைத் தொடர்ந்து மாவடிப்பள்ளி குளித்து சாதரபு கல்லூரி, அதனைத் தொடர்ந்து மஹாசினுல் உலூம், இறுதியாக மதிப்புக்குரிய அல் ஹாஃபிஸ் மௌலவி NMM ஃபாரிஸ் தப்லீக் ஹஸ்ரத் அவர்கள் என்னுடைய மச்சானிடத்திலே அல் குர்ஆனை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதையெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான பக்கம், என்னுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தது. இதையெல்லாம் சொல்லுகின்ற நோக்கம், அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவன், புகழுக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த விடயத்துக்காகத்தான். நான் பிறந்தது 6 மாத குழந்தையாக. சொல்வார்கள், பிறக்கும் பொழுது 850 கிராம், 45 நாட்கள் ஐசியூவில் வைக்கப்பட்டது, அதனால் தான் கண் பார்வை இல்லாமல் போனது என்று. அது அல்ல, மரத்திலிருந்து காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அதற்கும் அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் என்பார்களே, அதுதான் என்னுடைய 2 கண் பார்வைகளும் இல்லாமல் போனது. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பிறக்கும் போது இந்த குழந்தை உயிர் தப்புமா, இந்த குழந்தையால் என்ன செய்ய முடியும் என்று அனைவருமே ஆச்சரியப்பட்ட குழந்தையினை அல்லாஹ் இந்த அளவுக்கு என்னை பேச வைத்திருக்கின்றான் என்றால் இது என்னுடைய திறமைகள் அல்ல. இது எல்லாம் இந்த குர்ஆனுடைய சிறப்பு. இது என்னுடைய திறமை அல்ல. நான் பேசுகின்ற விடயம் இது எதுவும் என்னுடைய திறமை அல்ல. 6 மாத குழந்தையாக இருந்த என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பேச வைத்திருக்கிறவன் இந்த உலகத்தையே படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடத்திலும் நான் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயம் தான், என்னுடைய உம்மா சின்ன வயதிலே சொன்ன விடயம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். உலகத்தை பார்க்கவில்லை, உலகத்திலே கண் பார்வை இல்லை, நீ கவலைப்படாதே. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து உன்னை படைத்த இறைவன் அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதற்காக நீ வாழி என்று சொன்னார்கள். அந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கின்றவர்களுக்கும், இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், இந்த சமூகத்துக்கும் நான் ஆணித்தரமாக சொல்லுகின்ற விடயம், குர்ஆன் இழிவுபடுத்தப்பட வேண்டியதல்ல, இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. அதே போலதான் நானும் சொல்லுகின்றேன், குர்ஆன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதே போல இன்றைய சமூகம் இந்த கண் பார்வை இழந்தவர்கள் என்றால் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள், மாற்று கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் சமூகத்திலே முன்வரக்கூடாது. பாவமானவர்கள், இழிவானவர்கள் என்று பார்க்கின்ற சமூகம் இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் இந்த கண் பார்வை இழந்தவர்களையும் இந்த குறைபாடுள்ளவர்களையும் யாரெல்லாம் வீட்டிலே மறைத்து வைக்கின்றார்களோ, வீட்டிலே ஒழித்து வைக்கின்றார்களோ, அனைவருக்கும் சொல்லுகின்ற விடயம், நாங்களும் உலகத்திலே உங்களை எந்த அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹ் தான் நம்மையும் படைத்தான். ஒரு மனிதனத்திலே உடம்பிலே ஓடுகின்ற இரத்தம் தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் சமாந்தஸ்தோடு வாழ தகுதியுடையவர்கள் என்ற விடயத்தையும் கூறி, குர்ஆனை பாடமாக்குகின்ற விடயத்திலே முன்னுரிமை அளியுங்கள். இந்த குர்ஆனை பாடமாக்குகின்ற விடயத்திலே உங்களுடைய குழந்தைகளை ஆர்வப்படுத்துங்கள். அனைவருக்கும் சொல்கின்றேன், இந்த பிள்ளைகளை ஒரு நாளும் மறைத்து வைக்காதீர்கள், ஒழித்து வைக்காதீர்கள். படிக்க
படிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. நான் பிரைல் குற்றெழுத்து முறையிலேயும் அல் குர்ஆனை பாடமாக்கி இருக்கின்றேன். அதுக்காக உதவி செய்திருந்த கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா அந்த நிறுவனத்துக்கும் அதில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அதே போலதான் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து அழகாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவடி பள்ளியில் இருக்கின்ற ஜனாசா மக்கள் அமைப்பு இந்த நிறுவனத்துக்கும் இந்த அமைப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா உங்களுடைய சேவைகளை பொருந்திக் கொள்ள வேண்டும், உள தூய்மையுடையதாக இஹ்லாசுடையதாக மாற்ற வேண்டும், உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும். இதில் இப்பொழுது பயணிக்கின்றவர்கள் இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் போனாலும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிறுவனம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இதே போல அது குர்ஆனை கண்ணியப்படுத்துகின்ற இந்த ஊர் மக்களுக்கும் நம்பிக்கையாளர் சபைக்கும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூடி என்னுடைய வாழ்க்கையிலே அது குர்ஆனுடைய விடயமாக இருக்கலாம், படிக்கின்ற விடயமாக இருக்கலாம், யாரெல்லாம் ஒரு எழுத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தார்களோ அனைவர்களுக்காகவும் பிரார்த்தித்து அனைவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் பிரார்த்திக்கின்றேன். அதே போல அது குர்ஆனுடைய அந்த இறுதி பகுதி முடிக்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த 25 ஜுஸ் பாடமாக்கிவிட்டு மீதி 5 ஜுஸ்கள் இருந்தது, நிறைய சவால்கள் வந்தது. அந்த நேரத்தில் அது குர்ஆனை பாடமாக்கி தந்த மதிப்புக்குரிய ஹாஃபிஸ் மௌலவி என்எம்எம் ஃபாரிஸ் தப்லீக் அவர்கள் இவர்களிடத்திலே நான் கண்ட ஒரு விசேஷமான தன்மை அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. ஏனென்றால் அது குர்ஆனை பாடமாக்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் பிரித்து பிரித்து அழகாக எனக்கு சொல்லித் தருவார்கள். அந்த நேரத்திலே விளங்காத பகுதிகள் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்பேன். ஒரு தடவை அல்ல, எனக்கு விளங்குகின்ற வரைக்கும் கேட்பேன். அந்த நேரத்தில் எல்லாம் அதுவரைக்கும் முகம் சுளிக்காமல் சொல்லித் தருவது வலிமைதான். அனைவரும் சொல்லுவார்கள், கேள்வி கேட்டால் அதிலே ஒரு மனத்திருப்தி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்படி சொன்னால்தான் அதனை கேட்கின்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கூட யோசித்திருக்கின்றேன், இப்படி சொல்கின்றார்களே, திருப்பி திருப்பி கேட்கின்றோம், அதை இப்படியெல்லாம் சொல்லித் தருகின்றார்களே என்று அவர்களுக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். என்னுடைய வளர்ச்சி பாதையிலே என்னுடைய பாதையிலே யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அனைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக அதே போல என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய வாப்பாவிடத்திலே நான் அல் குர்ஆனை பாடமாக்குவதற்கு ரெக்கார்டர், ஃபோன் என்று பல கருவிகளை பாவித்திருக்கின்றேன். அதெல்லாம் ஹெவி யூஸ் என்பதனால் பழுதடைந்துவிடும். அந்த நேரத்தில் சொல்வேன், ரெக்கார்டர் பழுதாகிவிட்டது, ஃபோன் பழுதா போயிட்டு யூஸ் ஆவதில்லை. ஏன் பழுதாக்கினேன்னு கேட்க மாட்டாங்க, எங்க வேங்கலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இது எங்க எடுக்கலாம், அடுத்த கடை எங்க இருக்கு? என்னுடைய போன்ல ரிப்பீட் அந்த சிஸ்டம் இருக்கிறது. அதை தேடுவதற்காக இரவு 12 மணி 11 மணி வரைக்கும் அலைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய குடும்பம் அனைவரும் என்னை முன்னுரிமைப்படுத்தினார்கள். கண் பார்வை இழந்த குழந்தை என்று ஒதுக்கி வைக்கவில்லை. அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்து, யாரெல்லாம் பேர் கூறி விழிக்க மறந்தேனோ, நன்றி சொல்ல மறந்தேனோ அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திய ஜனாசா மக்கள் அமைப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.